வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஃபுட்வேர் ஹாலா இருக்க போது. நிறைய இருக்கு. தம்ப்நெயில்ல வந்து நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே கூட காட்ட முடியல. அந்த அளவுக்கு தூக்கவே முடியாம இருந்தது. So without further delay, let's get into the video. அப்படியே போயிடலாமா? எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த செருப்பு வந்து யூஸ் பண்ணிட்டேன். நான் அதை வந்து காட்டுறேன். இது எந்த பிராண்டுன்னு கூட தெரியல. ஏதோ சில்வர் ஆரோவோ என்னமோ பிளாக் கலர்ல வாங்கியிருந்தேன். குட்டி ஹீல் இருக்கிற மாதிரி. இதை நான் ஒரு 2 வாட்டி போட்டுட்டேன். இங்க வந்து பிராண்டோட இது தெரியும். அது வந்து அழிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் யூஸ்லயே அழிஞ்சு போச்சு. இதை நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு போட்டேன்னா, அந்த பேரல் பேண்ட் மாதிரி ஒரு பிளாக் பேண்ட் ட்ரௌசர் மாதிரி வச்சிருப்பேன், அதுக்கு போட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்ரெஸ்க்கு. அடுத்து லாஸ்டா வந்து ஒரு ட்ரெஸ் பார்ட்டி வேர் மாதிரி போட்டிருந்தேன், அதுக்கும் போட்டேன். ட்ரெஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, இது நீங்க ஒரு 4-5 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஹீல் வந்து ரப்பர் மாதிரி இப்படி அமுங்குது. ஸோ என்னமோ குஷன்ல நடக்கிற மாதிரி இருக்கு. பட் ஹீலுக்கு அது வந்து இட்ஸ் நாட் வெரி இது இல்ல. எப்போ வேணாலும் அது மடங்கி ஒரு மாதிரி ஆகலாம். ஒரு காலில் மட்டும் நீங்க ரொம்ப சப்போர்ட் வச்சு நடப்பீங்க அப்படின்னா அந்த காலில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மடங்கிடும். நான் இதை போட்டு ஃபர்ஸ்ட் டே பீச்சுக்குலாம் வர போனேன். அங்கெல்லாம் கூட நடந்துட்டேன். வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் என்ன ஒரு மாதிரி ஹீல்ல நடக்கிற மாதிரியே இல்லையே, ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கேன்னு பார்த்தா இதான். இதனாலதான் அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னடா நிஜமாலே கண்ணாடியில பார்த்து பார்த்து நடக்கிறேன், நிஜமாலே அமுங்குதா, ஹீல்ஸ் அமுங்குதா அப்படின்னு பார்த்தேன். ஹீல்ஸ் தான் அமுங்குது. கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஆனா ஹீல்ஸ்ல இந்த மாதிரி அமுங்குச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் வெரி சேஃப். நான் யூஸ் பண்ணிட்டேன். ஐ கான்ட் ரிட்டர்ன் இட் ஆல்சோ. ஸோ பி அவேர். ஆனா எனக்கு தெரியல, மேபி இன்னும் ஒரு 2 வாட்டி போட்டு நல்லா இருக்கே அப்படின்னு கூட இருக்கலாம். ஆஸ் லாங் அஸ் பிஎல்னா ஓகே. அதே பிராண்ட் சில்வர் ஆரோல இருந்து இந்த பாயிண்டட் ஹீல் எடுத்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஹெவி டோஸ் தான். இதுல பிளாக் ரொம்ப அழகா இருந்திருக்கும். ஆனா நான் பிளாக் ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்ட்டு நான் இந்த பேஜ் கலர்ல எடுத்தேன். செயின் வர மாதிரி அண்ட் ஆங்கிள்லயும் ஸ்ட்ராப் வந்து இப்படி செயினோட தான் வரும். இந்த பக்கல் வந்து என் காலுக்கு பத்தல, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதனால அதுவே ஒரு மாதிரி லூஸா ஆடுது. இந்த செருப்புல இது அண்ட் இது மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டே. இந்த பக்கிலே எனக்கு லூஸா இருக்குன்னா எனக்கு அது அவ்வளோவா நடக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லை. நான் சைஸ் 38ல எடுத்திருக்கேன். நான் 39 தான் யூஸ்வலா எடுப்பேன். பட் இது எனக்கு செட் ஆகுது. சைஸ்லாம் கரெக்டா இருக்கு. பட் எனக்கு அது போட்டு நடக்க முடியல. ஒரு சில ஹீல்ஸ் வந்து சிட்டிங் ஹீல்னு சொல்லுவாங்க. வெறும் டைனிங் மட்டும் நீங்க போறீங்கன்னா, ஒரு ஃபைன் டைனிங் போறீங்கன்னா அங்க நீங்க உட்காந்துருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் போறீங்க அப்படின்னா அங்க உட்காந்துட்டு வந்துருவீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஹீல்ஸ் போட முடியும். அது வந்து இந்த லூபுட்டான்ஸ் அந்த மாதிரி இதுதான் சொல்லுவாங்க. இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. இது நீங்க போட்டு நடக்க முடியாது. அண்ட் ஆல்சோ இதுல வந்து இந்த சீல் கலட்டக்கூடாதுன்னு இருக்கும்ல, அது கலண்டே தான் இருக்கு. இன்னும் அது மாட்டவே இல்லை. இதை கட் பண்ணாதான் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. ஆனா இது மாட்டவே இல்லைன்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுல வேற ஒரு செருப்புக்கு தான் கவர் இருந்தது, இன்னொரு செருப்பு ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு. இப்போ நான் எடுத்து காட்டினால அதே மாதிரி. அடுத்து மார்க் லாயர்ல இருந்து இந்த பேர் வந்து எடுத்தேன். இதுலயே 2 மாடல் இருக்கு. ஐ மீன் இது ஒண்ணு இன்னொன்னு இருக்கு. இது ஸ்வேட். இதுல வந்து பிளாக்ல எடுத்திருந்தேன். இங்க மட்டும் உங்களுக்கு அந்த லைட்டா ஷைனியா கிளிட்டரியா இருக்கா. இது வந்து இந்த ஹீல் அதை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். உங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இதுவும் வந்து நல்லா இருக்கு. இதுல வந்து ஒரு சாம்லாம் வர கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வச்சு. ஸோ அது வந்து என்னமோ கொலுசு மாட்டின மாதிரி அதுவும் வந்து பாக்குறதுக்கு இதுவா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டா லிஃப்ட் தெரியுதா, இதுவே திக்கா இருக்கு. ஸோ அதனால நீங்க கால் வந்து இப்படி இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இருக்கும். நல்ல ஒரு பார்ட்டி வேர். இன்னொன்னு இது எப்படி இருந்ததுன்னா, இங்கெல்லாம் பிளெயின் பிளாக் வந்துட்டு இங்க தகதகன் வர மாதிரி இருந்தது. நான் இது இப்படி எடுத்தேன். நான் ஹைட் தான், ஓவர் தான், பட் ஓகே தான். அடுத்து ஃபாஸ்டோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த செருப்பு தான் நல்ல புது டப்பால புது பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. இந்த வெஜ்ஜஸ் எடுத்திருந்தேன், லைட் பிங்க் கலர்ல. டெய்லி வேர் மாதிரி, ரொம்ப உங்களுக்கு ஹீலும் இல்ல, நார்மலா எனக்கு மூச்சு வாங்குது இந்த மாதிரி. இதுலயும் நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் இது ஆஸ் யூஷுவல் பிங்க் எடுத்தேன். மிகவும் நன்றாக உள்ளது. தம்ப்நெயில் போட்டோ எடுக்கிறதுக்கு இது பண்ணும்போது 2-3 செருப்பு பின்னாடி விழுந்துருச்சு. நான் இன்னும் அதை வேற எடுக்கல. JM புக்ஸ்னு இது இன்னும் நான் போட்டு கூட பார்க்கல. இந்த மாதிரி பேஜ் கலர்ல இதை எனக்கு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போட்டா வழுக்கும் நண்பர்களே. ஷைனியால இருக்கு. இது வந்து டைல்ஸ்லாம் இது காலை இதுல வச்சீங்கன்னா புளுக் அப்படின்னு போகும். பார்ப்போம். இந்த மாதிரி வருது. ஸோ ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் போடலாம் அப்படின்ட்டு. டஸ்ட் பேக்லலாம் வந்துச்சு. இது நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் பிரியாணி சாப்பிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. பிரியாணி நான் இன்னைக்கு சாப்பிட்டேன், பட் ஆனால் கையில் சாப்பிடல. இது வந்து மஞ்சள் போட்டேன் இன்னைக்கு, அதனால இப்படி ஒட்டிக்கிச்சு. கஸ்தூரி மஞ்சள்ல அது யூஸ்வலாக அதில் அந்த டென்ட் இல்லாத மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி இது வந்து எனக்கு இப்படியே தான் டெலிவர் ஆச்சு. இதுக்கு மேலே ஒரு கவர் மட்டும் போட்டு வந்தது. பேட்டா செருப்பு.
எப்பயுமே பேட்டா இப்படிதான் எனக்கு டெலிவர் ஆகுது. ஏன்னே தெரியல. நான் என்ன பண்ணேன்? இதை நான் ரிட்டர்ன் கொடுத்தா இதை எப்படி எடுத்துட்டு போறேன்னு கேட்பாங்கல்ல. ஆனா இது நல்லா இருக்கு. இதை நான் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன். பட் ஆனாலும் சொல்றேன். இப்போ இதை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாலும் டப்பா வேணும்ல. என்ன தூக்கம் வருது. இதோ இந்த குட்டி கிட்டன் ஹீல்ஸ் வந்து எடுத்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டன் ஹீல்ஸ் வந்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி டெய்லி வேர்க்கு. இது வந்து இங்கே நல்லா பாயிண்டடாக வரதுனால கால் பார்க்கறதுக்கு நல்லா ஃபெமினைனாக இருக்குது. நல்லா உழைக்கும். நீங்கள் வந்து தாராளமாக இது வாங்கலாம். நான் வந்து அன்னைக்கு வெளியே போகும்போது அதை போட்டுறதுக்கு பதிலாக இதை போட்டிருக்கணும். நான் இதான் தேன் அது கிடச்சிது. சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு போட்டு போயிட்டேன். அப்படி ஆயிடுச்சு. இப்போலாம் நான் வந்து 10-10:30 தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. எனக்குலாம் வந்து 5:30 6:30 அப்போ தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். இப்போலாம் கொஞ்ச நாளாக எனக்கு சீக்கிரமாக தூங்கிடுறேன், சீக்கிரமாக எந்திரிச்சிடுறேன். இந்த மாதிரி இருந்துட்டு இப்போ நான் 2:20 ஆகுது. இப்போ நான் வீடியோ எடுக்கணும்னே எனக்கு தூக்கமாக வருது. தூங்கு தூங்கு தூங்குன்னு. இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க போறேன்ட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தூங்கி எந்திரிச்சேன். இப்பயும் இன்னொன்று சில்வர் ஆரோல இருந்து ஆக்சுவலி ஒரு பேட்டா செருப்பு குறையுதே. எங்க போச்சு? இன்னொரு செருப்பு வாங்கினேன். செக்லாம் பண்ணேன். என்னடா இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. நான் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்கினேன். போட்டு பார்த்தா நான் விஷன் பண்ண அந்த லுக் வந்து இதுல வரல. இந்த ஹீல் எடுத்தேன். ஃபர் இருக்கிற மாதிரி. சைட்ல பார்த்தா நல்லா இருக்கா? இப்படி பார்த்தா இது கொஞ்சம் ஃபர் அதிகமா இருக்கு. அதனால அந்த செருப்புக்கு வெளியே வரைக்கும் அது ஒரு மாதிரி ஆடான ஒரு ஷேப்ல தெரியுது. சைட்ல பார்த்தா இட்ஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி தான் வேணும்னு எடுத்தேன். இப்படி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, ஆடா இருக்கு. நேக்கு பிடிக்கல. ஹீல்ஸ்லாம் கியூட்டா இருக்கு. எல்லாமே நைஸ். இப்படி பார்த்தா தான் இதுவா இருக்கு. என்னன்னா நம்ம இப்படி கீழே குனிஞ்சோன்னா இந்த ஆங்கிள் தான் பார்ப்போம். அதனால நான் இது கண்டிப்பா வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சோயா இதான் இந்த வாட்டி வாங்கின ஃபுட்வேர் ஐட்டம். இன்னொன்னு பேட்டால எடுத்திருந்தேன். அது டெய்லி வேர் மாதிரி குட்டி வெஜஸ் வச்சு எடுத்தேன். அதை வந்து டப்பாவே காணும். எங்கன்னு தெரியல. இங்கேதான் எங்கேயாவது கிடக்கும். ஏன் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு? போச்சா? ஒரு மாதிரி அந்த ஸ்கின் செலக்ட் பண்றதுலயே வந்து தொடாமலே ஆல்ரெடி நிறைய நடக்குது சார். நீங்களும் இப்படி பண்ணாதீங்க. 2:30 மணிக்கு என்ன பண்ணலாம்? முடிச்சுக்கலாமா? என்ன சொல்ல வந்தேன்? நல்லா இருந்துச்சா கோஸ்ட் வீடியோ? இப்பவே ஒண்ணுமே பண்ணல. ஏசி ரூமு உட்காந்து தான் இருக்கேன். எனக்கு மூச்சு வாங்குது. கொஞ்ச நாளா கொஞ்சம் ஹெவியா இன்டென்ஸா தான் போயிட்டு இருக்கு. நெகட்டிவா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் கோஸ்ட் வீடியோ எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். பட் நீங்கள் யாருமே அதை விட மாட்டீங்க. அப்டேட்டோட சேர்த்து போட வேண்டியதானு கேட்பீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ கூட என் வாட்ச் வந்து தானாக யாரோ அந்த லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்கின்னு வந்து மாற்றலாம்ல. அந்த இது வைப்ரேட் ஆகி வந்துட்டே இருக்கு இதை மாற்றுறதுக்கு. ஸோ கதை கேட்டு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. நான் தான் எலுமிச்சம்பழத்தை தலைப்பாட்டில் வச்சு படுத்து தூங்க வேண்டும்ல. வாழ்க வளமுடன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. 5 hours கிட்ட இந்த பேட்டரி சார்ஜ் போட்டேன். இப்போ ரெட்ல பிளிங்க் ஆகுது. இப்போதான் ரெக்கார்ட் பட்டன் நமக்கிட்ட வந்து உட்கார்றேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வரை கொஞ்சம் லாங்கான வீடியோ. எல்லாம் டீமோட்டிவேட்டிங்காகவே நடக்குது. இந்த பேட்டரி வந்து 2 hours சார்ஜ் ஆயிடுச்சு. 1 point தான் ஏறி இருக்கு. மணி 2 ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்? ஏன்